நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 10ஆம் சங்கீதம் அது 4ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கன், துன்மார்க்கமாக வாழுகிறவன், துன்மார்க்கமாக வாழுகிறவள் தேவனை தங்கள் கர்வத்தினாலே தேடாதிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்கள், துன்மார்க்கிகள் தங்கள் கர்வத்தினாலே, அவர்கள் கர்வம் பிடித்து வாழ்கிறபடினாலே, அவர்கள் கர்வம் பிடித்து செயல்படுகிறபடினாலே, அவர்கள் தங்களை உண்டாக்கின தேவனை தேடாதிருக்கிறார்கள். அவர்கள் கர்வம் பிடித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து வாழ்கிறபடினாலே அவர்கள் தேவனை தேடாத வாழ்கிறார்கள், தேவனை தேடாதிருக்கிறார்கள், தேவனுடைய வழியிலே நடக்காதிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் துன்மார்க்கர்களுடைய, துன்மார்க்கிகளுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுகிறார்கள் தேவன் என்று ஒருவர் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் பார்க்கும் பொழுது தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் ஏராளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏராளமாக பலுகி பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் அதி சீக்கிரத்தில் அழிந்து நிர்மூலமாகி போவார்கள். ஏனென்றால் ஏன் இவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லி வாழுகிறார்கள் என்றால் இவர்கள் கர்வம் நிறைந்தவர்களாக வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்வம் நிறைந்த மன சிந்தை உள்ளவர்களாக வாழுகிறார்கள். ஆகையால் இவர்கள் தேவனை தேடாதவர்களாக, தேவனை தேடுகிறதற்கு விருப்பமற்றவர்களாக வாழுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த தினமும் இவர்களுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. தேவன் என்று ஒருவர் இல்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டு கர்வம் பிடித்தவர்களாக, ஆணவம் நிறைந்தவர்களாக, அசுத்தம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சடுதியாக அழிந்து நிர்மூலமாகி போவார்கள். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மெய்யாகவே இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாரையும் மீட்டு தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு போகிறதற்காக நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடு அனுபவித்து அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மகிமை உள்ள தேவனாக பரலோக பிதாவுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்திலும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக ஜீவ வார்த்தையாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மோடு ஒன்றரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை தரிசித்து வாழுகிறோம், ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து வாழுகிறோம், ஜீவனுள்ள தேவனை நம் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பெற்று அனுபவித்து வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆக நமக்கு கர்வம் இல்லை. நாம் ஆண்டவருக்கு முன்பாக மன தாழ்மை உள்ளவர்களாக வாழணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அறிந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளாக, நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்து நாம் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இல்லை என்று பாருங்கள் நினைக்கிற ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து போட போகிறார். அவர்கள் பூமி முழுவதையும்
கர்வத்தினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், கர்வம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அனுதினமும் அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக, அநியாய தோற்றம் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவில் வருகிற எண்ணம் எல்லாம் தேவன் இல்லை என்று சொல்லி தங்களை உண்டாக்குன தேவனை மறந்து வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அழிந்து போவார்கள். உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று. நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் தான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவரை சார்ந்து அவருடைய ரட்சிப்பை பெற்று நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை விட்டு விலக்கி நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் அனுதினமும் அவருடைய வேதத்தை ஆராய்ந்து தியானித்து அந்த வேத வசனத்தின்படி செய்கிறவர்களாக, அந்த வேத வசனத்தின்படி வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம். காரணம் என்னவென்றால் வானாதி வானங்களுக்கு கொள்ளாத அந்த சராசங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஒன்றரை கலந்து வாழுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறோம். ஆகையால் அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும், அவருக்கு பயந்து வாழ வேண்டும், அவருக்கு பிரியமான ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று அறிந்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தி வாழுகிறோம். அல்லேலூயா. ஆகையால் ஜீவனுள்ள தேவன் அவரை தேடி அவருக்கு பிரியமா வாழுகிற பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், கண்ணிமணியை போல பாதுகாப்பார். அவர் மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது ஒரு இமை பொழுதுல நம்மை மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து அவரோடு அவருடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கவும், கிரீடம் சூட்டப்பட்டவர்களாக, நீதியின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக, பரலோகத்தில் உண்டான எல்லாவற்றையும் தேவனிடத்தில் இருந்து சுதந்திரித்து நாம் அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் எல்லாம் மதி கெட்டவர்கள், மதி கெட்டவன், மதி கெட்டவள். அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டுல தேவன் இல்லை என்று சொல்லுகிற கொள்கையுடைய ஜனங்கள் திரளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்று சொல்லிதான். ஆனா அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது மதி கெட்டவன், மதி கெட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மதி கெட்டவர்களாக, மதி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தங்களை உண்டாக்கின தெய்வத்தை மறுதலித்து தங்களை தாயின் கற்பத்தில் உருவாக்கின கர்த்தராகிய ஜீவனுள்ள தேவனை மறுதலித்து தங்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறதற்காக இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்து மரித்து ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து தேவன் இல்லை என்று சொல்லி தங்கள் இருதயத்திலே சிந்தித்து எண்ணிக்கொண்டு வாழுகிறார்கள். இந்த பூமியில் அநியாய கிரியைகளை நடப்பிக்கிறார்கள், அசுத்த வாழ்க்கை வாழுகிறார்கள், தீமையான காரியங்களை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிற மதி கெட்டவர்களே, மதி கெட்டவளே, நீ மனம் திரும்பி உன்னை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து விக்கிர வழிபாடுகளை விட்டுவிட்டு உன் இருதயத்திலே எழும்புகிற அக்கிரம சிந்தைகளை, அசுத்த எண்ணங்களை விட்டுவிட்டு நீ உனக்காக ஜீவனுள்ள தேவன் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்து மரித்து ஜீவனை தந்தார் என்கிறதை அறிந்து அந்த ஜீவனுக்கு பங்காளியாக மாறும்படி, அந்த ஜீவனை பெற்று அனுபவிக்கும்படி ஒரு இருதயத்தில் தேவன் இல்லை என்று எழுப்புகிற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், நான் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், அவருடைய ஜீவனை பெற்று அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு மனம் திரும்பி ஆண்டோடைய சபையில் வந்து ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனமாக வாழு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். நீ ஏன் மதிக்கெட்டவனாக, மதிக்கெட்டவளாக வாழ்ந்து செத்து அழிந்து நரகத்தில் போய் வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ இன்றைக்கு மனம் திரும்பி
ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து ஜீவனுள்ள தேவனோடு மனமகிழ்ச்சியா வாழுகிறதற்கு நீ உன் இருதயத்தை தாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களும் அக்கிரமங்களும் தேவன் இல்லை என்று எண்ணுகிற இருதயத்தில் வருகிற அந்த பொல்லாத அருவருப்பான எண்ணங்கள் எல்லாம் மாறி கழுவி சுத்திகரிக்கப்படுகிறதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து செயல்படுவாயாக. அப்படி செயல்படுவாயானால் நீ பிழைத்திருப்பாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதை விட்டுவிட்டு தேவன் இல்லை என்று சொல்லி நீ மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பாயானா நீ மதிகட்டவன், நீ மதிகட்டவள், நீ செத்து ஒளிந்து நாசமாகி ஏறி நரகத்தில் தள்ளப்பட்டு நித்திய கால வேதனை அனுபவித்து அழிந்து போவாய். அல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லி வாழுகிறீர்களா? நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் என்கிறது உங்களுக்கு தெரியுமா? யார் உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினார் என்று தெரியுமா? உங்கள் கண்களை உருவாக்கினது யார் என்று தெரியுமா? உங்கள் வாயை உருவாக்குறது யார் என்று தெரியுமா? உங்கள் செவிகளை உருவாக்கி செவியை கேட்கிறதற்கான திறனை படைத்தவர் யார் என்று தெரியுமா? உங்கள் கைகளை படைத்தது யார் என்று தெரியுமா? உங்கள் கால்களை படைத்தது யார் என்று தெரியுமா? நீங்கள் பேசுகிறதற்கான ஆற்றலை உங்கள் தொண்டையில குமரலாக வைத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிகட்டவனே, மதிகட்டவனே, நீ மனம் திரும்ப மாட்டாயோ? நீ ஏன் அழிந்து நாசமாகி போக வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஓடி வா. ஜீவனுள்ள தேவன் உனக்காக ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் அக்கிரம சிந்தைகளை விட்டு மனம் திரும்பி என்னிடத்தில் ஓடி வா. உன் பாவங்களை அக்கிரமங்களையும் நான் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உங்களை மீட்டுக் கொண்டு என்னுடைய சொந்த இரட்சகராக வாழ வைப்பேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனாக எனக்கு பிள்ளைகளாக என்றும் எனக்கு சாட்சிகளாக வாழ்வீர்கள். அதற்காக உங்களை அர்ப்பணித்து என்னிடத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து என் பிள்ளைகளாக வாழும்படி ஓடி வாருங்கள் என்று ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அடையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அடையா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். பாருங்கள், இந்த தேவன் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார் மதிகெட்டவர்கள் பாருங்கள், தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லி எங்களை பார்க்கிறதற்கு யார் இருக்கிறார், எங்களை விசாரிக்கிறதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு அருவருப்பான காரியங்களை மதிகெட்டவர்களாக இருந்து பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக அருவருப்பான காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லி வாழ்கிற எல்லா மக்களையும் நாம் முற்று கவனித்து பார்ப்போமானால் அவர்கள் மதிகெட்டவர்களாக இருந்து அருவருப்பான காரியங்களை செய்து பொல்லாதவர்களாக, பொல்லாத மனுஷர்களாக, பொல்லாத மனுஷிகளாக, பேய் பிடித்து அலைகிற ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அசுத்தமான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அநியாயமான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள். இவர்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படும்படியாக இவர்கள் தேவன் உண்டென்று சொல்லி தங்கள் வாயினால அறிக்கை பண்ணி தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அடையா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அடையா சொல்லுவோம். ஏனென்றால் இவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை நடப்பித்து வருகிறார்கள். இவர்கள் செய்கிறது எல்லா அருவருப்பான கிரியைகள். தங்களை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தான் அப்படி அல்ல. நாம் தேவனுக்குள்ள ஜீவனை பெற்று வாழுகிறோம். நாம் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் பூமியில வருகிற அழிவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம் மூலம் தேவன் பூமியை ஆசீர்வதித்து பூமியில மழையை பரிசிக்க பண்ணி விளை நிலங்களை ஆண்டவர் பண்படுத்தி ஆசீர்வதித்து கனி வர்க்கங்களை தானியங்களை விளைவித்து தேசத்திலே சேமத்தை தருகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் உண்டென்று சொல்லி அறிந்து தேவனை தங்களுக்குள்ளே பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகள் பூமியில வாழுகிறது வரையிலும் பூமி செழித்திருக்கும். பூமியை தேவன் பாதுகாப்பார். பூமியிலே நன்மை உண்டாகும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு என்கிற ஒரு நீதிமான் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து வாழுகிறவனாக, பொல்லாப்பையும் வாதையையும் கண்டு அவன் விலகி வாழுகிறவனாக காணப்பட்டான். அவன் பாவத்துக்கும் தன்னை விலகி வாழ்கிறவனாக காணப்பட்டான். ஆகையால் அவன் போத்திபார் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில வேலைக்காரனாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலும் யோசேப்பின் நிமித்தம் தேவன் போத்திபாரையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த யோசேப் என்கிற நீதிமான் போத்திபாருடைய வீட்டில வேலைக்காரனாக இருந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் யோசேப்பின் நிமித்தம் அவன் எஜமானாகிய போத்திபாரையும் அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தது உண்மையானால் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து அவருடைய ஜீவனை பெற்று வாழுகிற, இடைவிடாமல் அவரை ஆராதித்து சேவித்து அவருடைய நீதியை நிறைவேற்றி பரிசுத்தமாக வாழுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நிமித்தம் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார், இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பார், உலகத்தில் வாழுகிற மக்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் எல்லா மக்களுக்கு சேமத்தை கொடுத்து ஆண்டவர் கண்ணின்மணியை போல பாதுகாப்பார். ஆண்டவர் நம் நிமித்தம் இதை செய்வார். அல்லேலூயா. கரங்களை கட்டி